ஆக்டர் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இட்லி கடை படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்கிரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு இட்லி கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறம் இந்த இட்லி கடையை நம்ம வாரிசு நடத்தணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ராஜ்கிரனோட பையனா தனுஷ் வராரு. ஆனா தனுஷ்க்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அப்பா மாதிரி இந்த ஊருக்குள்ள இருந்துடக்கூடாது. நம்ம போய் வெளியூருக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா பங்களா வீடுன்னு சொல்லிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால தனுஷ் பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா விட்டுட்டும் போறாரு. போனதுக்கு அப்புறமா பேங்காக்ல ஏஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ராஜ்கண்ணாவும் இறந்துடுறாரு. இப்ப பேங்காக்ல இருந்து அந்த ஊருக்கு வர தனுஷ் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இட்லி கடையை நம்ம தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனாசன் இட்லி கடையை எடுத்து நடத்துறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த இட்லி கடை படத்துடைய மொத்த கதையுமே. படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூளையை போட்டு கசக்கிற அளவுக்குலாம் கதை கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி எடுத்து நீட்டான எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஹீரோவான தனுஷ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லிதாங்க உங்களுக்கு தெரியணுமா? அவரோட ஒவ்வொரு படத்துக்குமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தனுஷ் படத்துடைய ஹீரோ. அவருக்கு நிறைய மாசான சீன்ஸ் இருக்கணும், மாசான என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி கேரக்டர் எல்லாம் கிடையாது. ரொம்பவே ஒரு சட்டிலான கேரக்டர்ல தான் தனுஷ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்து நித்யா மேனோட கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. திருச்சிற்றம்பலம், தலைவன் தலைவி இந்த படத்துல எல்லாம் எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்குமே கொடுத்திருக்காங்க. தனுஷ் அண்ட் நித்யா மேனன் இந்த திருச்சிற்றம்பலம் காம்போ பாத்தீங்க அகைன் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து அருண் விஜயோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட கேரக்டர் ஆர்க்கே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்ரெசிவான பணக்கார வீட்டு பையன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி கேரக்டராக தான் அருண் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட்டா அவர் பொருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. இவங்களை தாண்டி சத்யராஜ் ஆகட்டும், ராஜ்கிரண் ஆகட்டும், ஷாலினி பாண்டேவா ஆகட்டும், இளவரசா ஆகட்டும், பார்த்திபான் ஆகட்டும், சமுத்திரக்கனியா இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா படத்துல சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்தந்த கேரக்டருக்கு எல்லாருமே ரொம்பவே சூப்பரா அடாப்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீட்டான ஸ்லோவான ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதையே கொஞ்சமா ஓவரா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய லென்த்தியா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அது கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்திருக்கும். ஓவரால் பார்க்கும்போது ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இட்லி கடை படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் தனுஷ் தாங்க. ஆக்டிங்கை தாண்டி அவரோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா படத்துல சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா தனுஷுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு சில இன்சிடென்ட், அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சுதான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ண விதமா இருக்கட்டும் அண்ட் இதுக்கான ரைட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா தனுஷ் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஆஸ் ஏ டைரக்டரா மறுபடியும் பாத்தீங்கன்னா தனுஷ் அவரை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராயன் படத்துல செகண்ட் ஹாஃப் அண்ட் நிலவுக்கு இரடி கோபம் படத்தெல்லாம் பார்த்துட்டு எதுக்குப்பா தனுஷ் டைரக்ஷன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துல அவரோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த படத்துல பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா படத்துல இருந்த எமோஷனல் சீன்ஸ் தான். நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கூட ஈஸியாவே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. மெயினா இந்த சொந்த ஒரு சிட்டில காசுக்காக பொழைக்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தா படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய எமோஷனல் சீன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே கனெக்டும் ஆயிருந்துச்சு. அண்ட் அது பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துடைய மியூசிக் ஒர்க் தான். ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா தனுஷ்னாலே ஸ்பெஷலான மியூசிக் ஒர்க்கை கொடுத்துருவாரு. அந்த வகையில இந்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா வேற லெவல் மியூசிக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா தரமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் எல்லாருமே கேட்டு இருந்திருப்பீங்க. இந்த படத்துக்கு அடாப்டான சாங்ஸ் தான் இருந்துச்சு. பிஜிஎம் பாத்தீங்கன்னா படத்துக்கு அடாப்டாவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல இருந்த ஒரு சில டைலாக்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்துல நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில படத்துல இருந்த இந்த டைலாக்ஸ்மே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் படத்துல இருந்த பிளஸ்ல பார்த்துட்டோம். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரெண்டு நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கு. அதாவது படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுச்சு. இன்னுமே கொஞ்சம் ஷார்ட்டாவும் கிறிஸ்பியாவும் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திபனுடைய கேரக்டர், அந்த
பார்த்திபனோட கேரக்டருக்கு பார்த்திபனை போட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வேணுக்கும்னே அவரை திணிச்ச மாதிரி தான் இருந்தது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த கேரக்டருக்கு பார்த்திபனை தான் போட்டிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிமே தோணுது. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த இட்லி கடை படம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட்டான திரைப்படமா அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் குட் படங்கள் வந்து பிடிக்கும் அண்ட் ஃபேமிலியோட நான் ஒரு படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ இந்த இட்லி கடை படத்துக்கு தாராளமா போகலாம். நான் வந்து ஆக்ஷன் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன், கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன் அண்ட் அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இட்லி கடை படம் வந்து உங்களுக்கான படம் கிடையாது. நிச்சயமா அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டும் ஆகாது. ஸோ இந்த இட்லி கடை படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3/5. நீங்க இந்த இட்லி கடை படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.